ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நிறைய பேர் என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பனிங் எப்படி வந்து புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நம்ம 2 days வீடியோவாக பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு இன்னைக்கான வீடியோவில் நான் சிம்பிள் அண்ட் ஜஸ்ட்டாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு நான் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓப்பன் பண்ணுங்கள். எனி queries இருக்குது அப்படின்னா அதே வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்துட்டு பிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழேயும் கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ வாங்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் ஃபஸ்ட்டு என்ன தேவை, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர். என்ன ஃபோன் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன தேவைன்றது ஒரு நோட், பென் அண்ட் பேப்பர் வச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி தேவை. இமெயில் ஐடி அது வந்துட்டு நீங்கள் ரெகுலராக அந்த இமெயிலுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க அந்த இமெயில் ஐடி வந்துட்டு அந்த இமெயில் ஐடியை எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ எப்பயோ தூஸ்தட்டின இமெயில் ஐடி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு அந்த இமெயில் வந்துட்டு செக் பண்ணுற லெவலில் இருக்கணும். அப்போ தான் உங்கள் டிமேட்டில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸ், நாளைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட கான்ட்ராக்ட் நோட்ஸ், அதாவது அவங்க வந்துட்டு அதை வந்து ட்ரேட் பஞ்சானதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க மெயிலில். உங்களுக்கு அதில் அதை செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த இமெயில் புதுசாக ஓப்பன் பண்ணாலும் அதோட பாஸ்வேர்ட் ஞாபகமாக எழுதி வச்சுக்கோங்க எங்கேயாச்சும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடிக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு. உங்களோட பேன் கார்டு வந்துட்டு எடுத்து கையில் வச்சுக்கோங்க. லைக் நாளைக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் பேன் கார்டு நம்பர் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. இப்போது நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஒயிட் பேப்பரில் உங்களோட சைனை போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் என்னோட டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோனில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் வந்துட்டு தேவைப்படும், நாளைக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர். பேங்க் அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் எந்த பேங்க்கில் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள், அதாவது லைக் எது ஆக்டிவாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சுக்கோங்க. லைக் பெரிய சேவிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது நான் சொல்ல, ஜென்ரலாக ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன்லாம் போய் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு. அந்த பேங்க் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அதோட ஐஎஃப்சி கோடுன்னு ஒன்று உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும். அதையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 7 என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் இது மட்டும் போதும். பட் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எஃப்என்டோ செக்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th லாஸ்ட் 6 மந்த்ஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும். அப்படி இல்லை அப்படின்னா வேற என்ன வேணும்னா லாஸ்ட் 3 months சேலரி ஸ்லிப்பு. ஓகேங்களா? சேலரி ஸ்லிப்பு. அப்படி இல்லை அப்படின்னா ஐடிஆர், அதாவது இன்கம் டேக்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இன்கம் டேக்ஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒன்று. பெட்டர் அண்ட் பெஸ்ட் லாஸ்ட் 6 monthsோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு நீ பேங்க்லேயே வந்துட்டு மெயில் பண்ண சொல்லி வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்களே போயிட்டு லாஸ்ட் 6 monthsோட டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒன்று வேணும். ஓகேங்களா? அது எதுக்குன்னா அப்போ தான் உங்களால் எஃப்என்டோவில் வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஓகேங்களா? லாஸ்ட்டாக 8th ஒன் வந்துட்டு 8th மேலே எழுத இடம் இல்லை, அதனால் இங்கே எழுதுகிறேன். 8th வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தேவை. ஓகேங்களா? ஆதார் கார்டு தேவை. இதில் தான் இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த 8 திங்ஸுமே வேணுங்க. ஃபோன் நம்பர், ஒரு மெயில் ஐடி டெடிக்கேட்டடாக, பேன் கார்டு தேவை, டிஜிட்டல் சிக்னேச்சர் அது ஒன்றில் சைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட்டோட ஐஎஃப்சி கோட், எந்த அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதோட லாஸ்ட் 6 months சேலரிஸ், அதாவது அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்லிப்போ இல்லை சேலரி ஸ்லிப்பாக இருந்தால் லாஸ்ட் 3 months உங்களோட சேலரி ஸ்லிப், இல்லை ஐடிஆர் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா அதோடது. ஏதாவது இது 3ல் ஒன்று இருந்தால் போதும் நம்ம எஃப்என்டோ செக்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இந்த 7th மட்டும் 3ல் ஏதாவது ஒன்று. 8th ஆதார் கார்டு மேண்டேட்ரி. இவ்வளோ தாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு லாங் வீடியோவில் நான் க்ளீனாக நீட்டாக வந்துட்டு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறத போட்டிருக்கேன். ஸோ இது அதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு எனக்கு மெயில் உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள்.
நான் மறக்காமல் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னும் vlogல பார்க்கலாம்.